போன வாரம் அந்த குற்றவாளி ஒரு சில சமயம் கள்ளன்னு சொல்லுவோம் இல்லையா, கொலைபாதகன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. குற்றஞ்சாட்டப்பட்ட 2 குற்றவாளிகள். ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட கடிந்து கொள்கிறான். ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட என்ன பண்ணுறான்? கடிந்து கொள்கிறான். ஏன்டா டே, நம்மளுக்கு தண்டனை கொடுத்தது நியாயம்டா, அவர் ஒரு தப்பும் பண்ணலடா, அவரை போய் இது பண்ணியிருக்கிறாங்க, நீ ஏன்டா எல்லாரோட சேர்ந்துட்டு அவரை பேசுகிற அப்படின்னு கூட தொங்குறவனை இவன் கடிந்து கொள்கிறான். கடிந்து கொண்டுட்டு அவன் ஒரு ஜெபம் பண்ணுறான். இன்றைக்கு உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும். ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு என்ன பண்ணார்? பதில் கொடுத்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், முதல் வார்த்தையை பார்த்தோம். அப்புறம் இதை பார்த்தோம். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? இன்னைக்கு நீ என் கூட பரதீசில் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இந்த முதல் வார்த்தை மன்னிப்பு இல்லைங்களா? இது எப்படி இருந்தது? மனப்பூர்வமான மன்னிப்பு. மனப்பூர்வம் மட்டும் இல்ல, தன்னார்வமான மன்னிப்பு. ஏன்? அவங்கெல்லாம் யாரும் வந்து யார்கிட்ட கேட்கல, மன்னிச்சுங்க அப்படின்னு யாரும் வந்து யார்கிட்ட கேட்கல, இயேசு கிறிஸ்துட்ட கேட்கல. ஆனா இவரே என்ன பண்றாரு? பிதா கிட்ட வேண்டாரு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும். அப்ப தன்னுடைய மன்னிப்பின் மூலமாக தன்னுடைய மனதை எப்படி வச்சுக்கிறாரு? சுத்தமாக வைத்துக் கொள்ளுகிறார். நமக்கு விரோதமா தீமை செஞ்சவங்க மன்னிப்பு கேட்டாதான் நம்ம மன்னிக்கணும்னு இல்லை. அவங்க மன்னிப்பு கேட்கலைனாலும் நாம என்ன பண்ணிடணும்? மன்னிச்சிடணும். பிதாவோட சமூகத்துல முழங்கால நிற்கும் போது அவங்க பேசிட்டாங்க, ஆண்டவரே அவங்களுக்கு அறியாமையில் பேசிட்டாங்க, நான் அவங்கள மன்னிக்கிறேன். இதை நாம் ஜெபத்தில் முதல்ல மன்னிப்பை என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணும்போது தானாக வாழ்க்கையில் மன்னிப்பு பழகி. துவக்கத்தில் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதை ஜெபத்தில் நம்ம என்ன பண்ணணும்? உங்களுக்கு யார் மேலெல்லாம் மன வருத்தம் இருக்குதோ, அது சபைக்குள்ளேயா இருக்கலாம், சபைக்கு வெளியே இருக்கலாம், சொந்தத்துக்குள்ளே இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கலாம் இல்லைங்களா? பொதுவாக நம்ம கூட நெருங்கி பழகிறவங்க மத்தியில் தான் நமக்கு அதிகமாக மன வருத்தம் வரும். அப்படிப்பட்டவர்களை நம்ம எதில் மன்னிக்கணும்? ஜெபத்தில் மன்னிக்கணும். பிதா கிட்ட மன்னிப்பு என்ன பண்ணணும்? ஆண்டவரே அவங்களை மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். பிதாவே நான் அவர்களை மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன்னு சொல்லணும். பிதாவே நீர் அவர்களை மன்னியும்னு அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? மன்றாடணும். இதை செய்யும்போது மன்னிக்க முடியாதவனா நான் இருந்தேன், நான் இப்போ என்ன பண்ணுறேன்? எளிமையாக மற்றவர்களை மன்னிக்க முடிகிறது. அவங்க செஞ்ச தீமைகளை ஒரு நாள் மறக்க முடியாதவனா இருந்தேன், இப்போ அந்த தீமைகள் என் மனதில் நிற்கிறதில்லன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மன்னிப்பில் என்ன ஆயிடுவோங்க? தேறி கொண்டே வரும். சரியா? இது ஒன்று. அடுத்தது, அவரே பயங்கரமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கஷ்டப்பட்டு சிலுவையில் மூச்சு விட்டுட்டு இருக்கிறார். மூச்சு விடவே அவரால் முடியல, மிகுந்த வலி. அந்த ஆணி அதோட உபத்திரவம், ஏற்கனவே ரத்தமெல்லாம் போயிடுச்சு, இருதயம் பலவீனம் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு மத்தியில் அவர் தான் கூட தொங்குற ஒருத்தனை பற்றி அவருடைய கரிசனம். நம்ம நிறைய நேரம் என்ன செய்கிறோம்? எனக்கே 1000 பிரச்சனையா, நீ வேற வந்துட்ட அப்படின்னு பல நேரம் நம்ம உறவுகள்கிட்ட, நம்முடைய உடன் ஊழியர்கள்ட்ட நமக்கு என்ன பண்ணுது? கோபம் வந்து அவங்களோட பரிதாபத்தை நம்ம தேடும். யாரோட பரிதாபத்தை? நம்ம கூட பழகிறவங்க இல்லை உறவுகளோட ஐயோ அப்படி ஆயிடுச்சுங்களா அப்படின்னு ஒன்று நமக்கு ஒரு ஆறுதல் இல்லையா?
உண்மையா இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் பரிதாபம் எனக்கு தேவையில்லை, உன்னை நான் காப்பாற்ற இப்போதும். அவங்க கீழே நிற்கிறவங்க என்ன சொன்னாங்க? நீ தேவகுமாரனா இருந்தால் என்ன பண்ணு, கீழே இறங்கி வா, அப்போ நாங்கள் உன்னை விசுவாசிப்போம். இவரை அங்கே தொங்கிக்கிட்டே என்ன பண்ணுறாரு? இன்னொருத்தனுக்கு ரட்சிப்பை வழங்கி விட்டார். அல்லேலூயா. நீங்கள் பாடுகளில் இருப்பீங்க, நீங்கள் உபத்திரவத்தில் போவீங்க, உங்கள் மேலே நிந்தை இருக்கும், உங்களுக்கு விரோதமான பேச்சுகள் குறையாது. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் மூலமாக பிறருக்கு ரட்சிப்பு பாய்ந்து. ஆமென். ஆகவே நம்ம பாடுகளை பற்றி சுய பரிதாபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. மனிதர்களுடைய அவங்க எனக்காக அதை எதிர்பார்க்காதீங்க. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, நான் உம்முடையவன் ஆண்டவரே, நான் உமக்காகத்தான் வாழ்வேன். இல்லையா? அப்ப இந்த ரட்சிப்பு அந்த மனுஷனுக்கு கொடுத்துட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? இன்றைக்கு ஆஹா, அவன் அந்த குருடனை மாதிரி, பருதிமை குருடன் இருக்கான் இல்லையா, அவன் வாய்ப்பு கிடைச்சதை என்ன பண்ணல, விடல. தாவீதின் குமாரனே பிடிச்சான், பார்வையை வாங்கிட்டான். இவன் உயிர் போற நேரத்தில் ஐயா என்ன நினைச்சிங்கன்னா ரட்சிப்பு வாங்கிட்டான். அதனால தான் அதுக்கு பேர் கிருபை. அதனால தான் அதுக்கு பேர். நம்ம நிறைய நேரம் ரட்சிப்பின் அனுபவத்தில் வளர வளர கிருபைங்கிறத மறந்துட்டு நம்ம கிரியையை நம்ம சார்ந்து கொள்ள நினைக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க, ரட்சிப்பு எத்தனை வருஷம் ஆனாலும் அது எதனால தான்? கிருபையினால தான். நான் ரட்சிக்கப்பட்டதுனால என் வாழ்க்கையில் அதற்கேற்ற கனிகள் கிரியைகள் வரணுமே தவிர இந்த கனிகளோ இந்த கிரியைகளோ என்ன பண்ணாது, ரட்சிக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? என்னோட ரட்சிப்புக்குரிய கிரயத்தை ஆண்டவர் செலுத்திட்டார். என்ன ஸ்டான்லி? ஓகேவா? அப்ப அந்த ரட்சிப்பை சாத்தான் என்ன பண்ண முடியாது, திருட முடியாது, அபகரிக்க முடியாது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு அவைகளை என் கையில் இருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. அப்ப அந்த விசுவாசத்துல நம்ம அடிக்கடி நம்ம என்ன கேட்டு பழகிட்டோம்னா, விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையா இருன்னு மிரட்டி விழுந்துருவனோ, ரட்சிப்பை மிஸ் பண்ணிடுவனோ, பாவத்தில் விழுந்துருவனோ, பயந்து துன்மார்க்கனுக்கு அவன் பயந்த காரியம் நேரிட்டதுங்கிற மாதிரி இல்லையா? ஆண்டவர் நம்ம கொடுத்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லவராக இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கணும், அதை நம்ம அறிக்கையிடணும். அதனால அதில் நம்ம முன்னேற நம்மை கவனமாக வச்சு. அப்போ இந்த ஆளுக்கு ஆண்டவர் அங்கே ரட்சிப்பை வாக்கு பண்ணிட்டார். சரிங்களா? இந்த பாரடைஸ் பரதீசுன்னு போட்டது இல்லையா, இதுக்கு நிறைய விளக்கங்கள் நிறைய வேத பண்டிதர்கள் கொடுக்குறாங்க. இதுக்கு பெர்சிய வார்த்தை. இது என்ன வார்த்தை? பெர்சிய மொழியில உள்ள வார்த்தை. சரிங்களா? இந்த பெர்சிய வார்த்தைக்கு என்ன பேரு? பொன் தோட்டம். என்னது? பொன் தோட்டம், தங்க தோட்டம், இல்லைன்னா கோல்டன் கார்டன். சரியா? அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. அப்புறம் அராமிய மொழி அல்லது எபிரேய மொழி, அந்த மொழியை சார்ந்து பார்க்கும்போது அது ஒரு ஓய்வு பெறும் தோட்டம், ஓய்வெடுக்கும் இல்லைன்னா ஓய்வு பெறும் தோட்டம், ஓய்வெடுக்கிற ஒரு தோட்டம். அது எதுக்கு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஆதியாகமத்தில் உண்டாக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டது. சரி, இப்போ ஆண்டவர் அவனுக்கு அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுத்துட்டார். தேவனுடைய ஊழியத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே எப்போ நம்மளை கேட்டாலும் நமக்கு என்ன இருக்கணும்? ஆண்டவர் என்னை ரட்சித்து விட்டார் என்கிற நிச்சயம் இருக்கணும். என்ன இருக்கணும்?
நிச்சயம் எப்பயுமே இருக்கும். சில சமயம் நமக்கு என்ன தெரியுமா என்ன வருது, நான் இன்னைக்கு இந்த பாவத்தில் விழுந்துட்டேன், அதனால் ரட்சிப்பை இழந்துட்டோன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படி கிடையாது. சரியா? அதாவது ஆண்டவர் பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, ஸ்நானம் பண்ணினவன் தன் கால்களை மட்டும் என்ன பண்ணும், கழுவினால் போதும், அவன் முழுவதும் எப்படி இருக்கிறான், சுத்தமாக இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்குள்ள சில பாவ காரியங்கள் என்ன பண்ண பார்க்கும், ஒட்டி கொள்ள பார்க்கும். அதை அன்றன்றைக்கு நம்ம அறிக்கை பண்ணி என்ன பண்ணணும், சுத்திகரித்து கொள்ளணும். ஆனால் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை இழந்து போகாமல் தேவன் காக்க வல்லவராக இருக்கிறார். நாம் மனம் திரும்ப ஆயத்தமாகவே இருக்கிற வரைக்கும் தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை சாமானியமாக என்ன பண்ண மாட்டோம், இழந்து போக மாட்டோம். இந்த நிச்சயம் நமக்குள்ளே இருக்கும். சரிங்களா? இப்போ நாம் 44 வசனத்திலிருந்து 46 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? யார்? ஜான் வெஸ்லி பாஸ்டர் வாசிங்க. லூக்கா 23:44 46. அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். மத்தியானம் 3 மணியிலிருந்து 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும், 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை போட்டுட்டா காரியங்கள் எப்போ உண்டாச்சு? 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம். ரைட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 6னா மத்தியானம் 12, 12ல இருந்து 3 தான் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிற நேரம் இல்லையா? பொதுவாக வெயில், ஆமாம், வெயிலோட தாக்கம் 3 மணிக்கு கூட என்ன பண்ணும், காய்ச்சும் சும்மா இல்லையா? வெயிலோட தாக்கம் மிக அதிகமாக இருக்கிற அந்த நேரத்தில் எங்க காரியங்கள் உண்டாச்சாமா? வாசிங்க. பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. எங்க மட்டும்தான் காரியங்கள் உண்டாயிருக்கணும்? அவர் மரித்த அந்த ஊர்ல இல்ல அந்த மாநிலத்துல மட்டும் உண்டாயிருக்கணும். ஆனா இது என்ன சொல்லப்பட்டிருக்குது? பூமி எங்கும். பூமி எங்கும். ஏன் பூமி எங்கும் காரியங்கள் உண்டாச்சு? ஏன் பூமி எங்கும் காரியம்? அடையாளத்துக்கு. ஓகே. தேவனே இறங்கி வந்தார் அப்படிங்கிற. ஓகே. அப்படி ஒரு பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது பரலோகத்தின் தேவன் தம்முடைய குமாரன் படுகிற பாடுகளை பார்க்க மனமின்றி, இல்லைன்னா பார்க்க முடியாமல் அவருடைய முகத்தை என்ன பண்ணிட்டாரு, மறைத்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு காரியம் சொல்லுவாங்க. காரிருள், தேவன் ஏசாயா சொல்றாரு, காரிருளில் நான் வாசம் பண்ணுவேன் இல்லையா? ஸோ காரிருள் பூமி எங்கும் உண்டாச்சு. ஏன்னா நீதியின் சூரியன் சிலுவையில் அறையப்பட்டது. அதனால சூரியன் என்ன பண்ணிருச்சு, என் வெளிச்சத்தை நான் எங்கே கொடுக்கறது? நீதியின் சூரியனே இப்படி இருக்கிறாருன்னு என்ன பண்ணிச்சு, வெக்கப்பட்டு மறைஞ்சிக்கிச்சு இல்லையா? ஸோ அது ஒரு துக்கத்தின் அடையாளம், ஒரு துக்கத்தின் அடையாளம், ஒரு வேதனையின் அடையாளம். அந்த இருள் நீங்கின உடனே கொஞ்ச நேரத்தில் இயேசு கிறிஸ்து மகா சத்தமாக கூப்பிட்டு அந்த 4வது வார்த்தையை சொல்றார். என்ன வார்த்தை சொன்னாரு?
என் தேவனே, என் தேவனே. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறந்ததுல இருந்து இந்த காரிருள் பூமியில வர்ற வரைக்கும் பிதாவும் இயேசுவும் ஒன்றாகவே இருந்தார்கள். இந்த 3 மணி நேரம் பிதா யாரை கைவிட்டுட்டாரு? இயேசுவை கைவிட்டுட்டார், இல்லைன்னா குமாரனை கைவிட்டுட்டார். எதனாலனா இந்த பூமியில உள்ள மனிதர்களுடைய பாவங்களை அவர் ஒரு பாவமில்லாத ஆட்டுக்குட்டியாக அவரே அதை சுமக்க வேணுங்கிறதுனால பிதாவாகிய தேவன் அவர் என்ன பண்ணிட்டாரு? கைவிட்டார். அது ரொம்ப குரூசியல் டைம். அதை மட்டும்தான் யாரால தாங்க முடியல? ஆண்டவராகிய இயேசுனால தாங்க முடியும் இல்லையா? பிதாவே இந்த வேலை என்னை விட்டு நீங்கும்படி செய்யுனாரு. ஆனாலும் என் சித்தம் இல்லை, உங்கள் சித்தம் ஆக கிடையாது. அதெல்லாம் ஜெபம் பண்ணார். ஆனால் இப்போ கதறாரு. என்னன்னு? ஏன் என்னை பிதா கைவிடுறத அவரால் தாங்கிக்க முடியல. நீங்களும் நானும் பிதாவை விட்டு அல்லது ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு பிரிந்து வாழ்வதை என்னால் நினச்சி பார்க்க முடியலங்கிற ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ரைட்டுங்களா? இல்லையா? அது ஒன்று. ரெண்டாவது, இந்த உலகத்தோட பாவத்தை சுமக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தின் வழியாக கடந்து போனார். நீங்களும் நானும் ஊழியம் செய்யும்போது நம்ம யாரை சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறோமோ, இல்லை யாரை ஆண்டவருக்குள்ளே வளர்க்குறோமோ அவர்களுக்காக நாம் சில உபாதைகளை, சில வேதனைகளை, சில கைவிடப்பட்ட நேரங்களை கடந்து போக தேவன் அனுமதிப்பார். புரியுதுங்களா? தேவன் இல்லைங்க அதெல்லாம் அப்படிலாம் விடமாட்டார், அதெல்லாம் பொய். விடுவார். ஏன்னா அவர் யாரையே விட்டுட்டார்? குமாரனையே விட்டுட்டார் இல்லையா? அது மாதிரி அவருடைய ஊழியத்தில் இருக்கிற அவர் நம்ம கூட இருக்கிறது உண்மைதான். ஆனால் நாம் அவரை உணரவே முடியாது. அவர் நம்ம ஜெபத்தை கேட்குற மாதிரியே தெரியாது. அந்த நெருக்கடிகளின் ஊடாக அவர் அனுமதிக்கிறார். அப்படின்னா காரணம் என்ன? நீங்கள் உங்கள் ஜனங்களுக்காக கிரயம் செலுத்துறீங்கன்னு அர்த்தம். இல்லையா? ஊழியத்தில் அவர் அதை தான் சொல்லிட்டாரு. நீ என் பின்னால் வரணும்னா என்ன பண்ணணும்? உன்னை நீ வெறுத்து உன் சிலுவையை சுமந்துக்கிட்டு வா. இல்லையா? அப்போ அவர் சிலுவையை சுமந்து அவர் அந்த வேதனையை கடந்து போனது போல நாம், பவுல் சொல்கிறார் இல்லையா, கிறிஸ்துவுடைய பாடுகளில் குறைவானதை அவர் என் சரீரத்தில் சபைக்காக, இல்லையா, ஊழியத்துக்காக, ஜனங்களுக்காக நான் அனுபவிக்கிறேன், நான் நிறைவேற்றேன். அப்போ அந்த ஊழியத்தின் பாதையில் பாடுகள் இல்லாத ஊழியமே இல்லைங்க. கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிறேன்னா கட்டாயமாக என்ன உண்டு? பாடுகள் உண்டு. ஐயா சொன்னார், கண்டபடி பேசுவான், எனக்கும் திருப்பி சண்டை போட தெரியும், ஆனால் நான் பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன். ஏன்? வசனம் எனக்குள்ள வாசம் பண்ணுறதுனால என் சுயத்தை அடக்கி திருப்பி பேசாமல் இருக்கிறார். ஆனால் உணர மாட்டீங்க. ஆனால் அவர் கூட இல்லை. யாரு கூட? குமாரனோட இல்லை. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு? ஏன் என்ன கைவிட்டீங்க? எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் கைவிட்டது அவரால் என்ன பண்ண முடியல? தாங்கிக்க முடியல. நம்ம ஊழியக்காரங்க 30 நாள் அவர் இருந்தார்னா இல்லாட்டி அது யோசுவாவுக்கு சொன்னார். ஆனால் யோசுவா வாழ்க்கையை எடுத்துப்பார். சரியா? தெரியும். அதுக்கு காரணம் அவர். அதான் நம்ம எல்லாருமே மனிதர்கள் தானே, நம்ம எல்லாரும் தவறுகிறவர்கள். ஆனால் அவர் அப்படி விட்டுற மாட்டார். விட்ட மாதிரி தெரியும், தூக்கிடுவார். ஆளுக செய் இல்லைங்களா? இமைப்பொழுது இல்லையா? அப்போ அந்த அனுபவத்தில் நம்ம நடத்துவார். அது குறிப்பாக ஊழியக்காரங்க
கடந்து போயே ஆகும். சரியா? அதுதான் இயேசுவோட பாதை, அதுதான் ஆண்டவரோட. ரைட்டா? அப்ப வாசிங்க, யாராவது ஒருத்தர் வாசிங்க. எந்த வசனம்? 46 என்ன வாசிங்க? இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். சரி, இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அந்த மகா 45 வாசிங்க. கிழிந்தது. அது பொதுவா அந்த திரைச்சீலை என்னது? 27. இல்ல நல்லா வாசிங்க. நடுவில்ங்கிறதோட அர்த்தம் என்ன? மேலுக்கும் கீழுக்கும் நடுவுல, இந்த 2 சைடுக்கும் நடுவுல, அப்படி அர்த்தம். சரியா? அதனால நடுவுல கிழிஞ்சது. அது மேலிருந்து கீழ் வரைக்கும் அந்த 2லையும் சொல்றாங்க. அப்ப மொத்தத்தில் என்னது? பிதா கிட்ட சேர்றதுக்குரிய தடை இனிமேல் ஜனங்களுக்கு இல்லை. அந்த தடை விலகியது. சரிங்களா? பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை ஜனத்தோட பாவத்துக்காக என்ன பண்ணணும்? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையணும் இல்லையா? இப்ப இயேசுங்கிற அந்த நாமத்துல என்ன இல்லை? மத்தியஸ்தரெல்லாம் இல்லை. இயேசுவே மத்தியஸ்தர். நாம் எல்லாரும் என்ன பண்ணலாம்? நுழையலாம். அதோட அடையாளம் தான் அந்த திரைச்சல் என்னாச்சு? 2ஆக கிழிந்தது. 1, சூரியன் அந்தகாரம் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு இல்லையா? அப்போ பொதுவாக மத்தியானம் 12லேருந்து 3 மணி வரைக்கும் கார் இருளை நம்மளால் நினைக்கவே முடியாது. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த கிரகணம்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்தால் என்ன எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி மப்பும் மந்தாரமாக தான் இருக்குமே தவிர கார் இருள் பகலில் என்ன பண்ண முடியாது, நினைக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணுன்னா ஒரு அமாவாசை ராத்திரியில் கரண்ட் இல்லாத தெருவில் வேணுன்னா கையில் பாதுகாப்புக்கு ஒரு டார்ச்சை வச்சுக்கோங்க. ஆனால் யூஸ் பண்ணாமல் நடந்து பாருங்கள் கார் இருள்னா எப்படி இருக்குன்னு, இல்லையா? அப்போ கார் இருள். இப்போ நமக்கு ரோடு இருக்குது, நெப்பு நிதானத்தில் கூட ரோட்டில் கூட போயிடலாம் இல்லையா? ஆனால் அந்த காரிருள், அப்படிப்பட்ட காரிருள் எப்போ உண்டாகுது? மத்தியானம் 12லேருந்து 3 மணி. அதாவது அன்யூசுவல், அதாவது நடக்காத ஒன்று நடந்தது. கடவுள் உயிரை கொடுப்பார் என்கிற ஒன்றை உலகத்தால் நம்ப முடியாத ஒன்று, ஆனால் அன்று நடந்தது. அதனால தான் இயேசு என்ன பண்ணாரு? காரிருளுக்குள்ள. சரிங்களா? ஓகே, அடுத்ததுக்கு போலாமா ஸ்டான்லி? ஓகேவா? சொல்லியிருப்பாங்க, அதனால தான் மேலிருந்து கீழே. இல்லை, கரெக்டு. அளவுடு இல்லை, பொதுவாக அங்கே உள்ள யாரும் போக முடியாது. அடுத்தது அந்த காலத்தில் இருந்த பிரதான ஆசாரியரோ லேவியரோ பரிசேயரோ யாரும் இயேசுவுக்கு ஆதரவா துணிச்சலா செயல்படுற ஆளுங்களும் இல்லை. ஒரு 2-3 பேர் அவருக்கு ஆதரவா இருந்தாங்க. அவர் எப்படிதான் இருந்தாங்க? ரகசிய சீடர்களாக தான் இருந்தாங்களே தவிர இப்படி யாரும் இல்லை. அதனால மேலிருந்து கீழாக கிழிந்தது இல்லையா? ரைட், அடுத்ததுக்கு போலாமா? 47. ஆமாம், 47 to 49 யார் வாசிக்கிறது? கார்த்திக் பாஸ்டர் வாசிங்க. லூக்கா 23 47 to 49. சரி. இப்போ எத்தனை கூட்டம் இங்க இருக்குது? முதல்ல இருந்து வாசிங்க. 47 இருந்து பாருங்க. யார் யார் இருக்கிறார்? 1 100க்கு
அதிபதி இல்லையா? ஒண்ணு. ஜனங்கள் ஒண்ணு. ரெண்டாவது வந்து யாரு? கூடி வந்த ஜனங்கள் இல்லையா? ஸ்ரீ. 3 கூட்டம் போடப்பட்டதா? அவருக்கு அறிமுகமானது அது எத்தனை? அது எங்க இருக்கு? 49. வாசிங்க. அவருக்கு அறிமுகமானவர் எல்லாரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின்சென்று வந்த ஸ்திரீகளும். 4 கூட்டம் இல்லையா? இந்த ஸ்திரீகள் வந்து இயேசுவுக்கு பின்னால போன சீசிகள். சீசிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பீரியாடிக்கலா, ரெகுலரா அவங்களால போக முடியாது. ஆனா என்ன பண்ணுவாங்க? பீரியாடிக்கலா, சில சமயம் 1 வாரம், சில சமயம் 1 மாசம், அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போய் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருடைய ஊழியத்தில் கூட இருந்து ஒரு குழுவாக சேவை பண்ணாங்க. அதை பற்றி லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் முன்னாலே நம்ம பார்த்துருக்குறோம். சரியா? அப்போ இந்த 4 கூட்டத்தின் மக்களோட பிரதிபலிப்பை இங்கே பார்க்குறோம். அவங்க எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இந்த ஆள் என்ன சொன்னார்? நூற்றுக்கு அதிபதி இந்த ஆள் மெய்யாகவே நீதிபரன் இல்லையா? நீதிமானா நீதிபரனா? நீதிபரன். இன்னொரு இடத்துல இந்த ஆள் என்ன சொல்றாரு? தேவனுடைய குமாரன் சொல்றாரு இல்லையா? நூற்றுக்கு அதிபதியோட சாட்சி. ஜனங்கள் என்ன பண்ணாங்க? 2வது வசனம் பாருங்க. 48. இந்த காட்சியை பார்த்தபடி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்க்கும்போது. இந்த ஜனங்கள்ங்கிறது வந்து வேடிக்கை பார்க்குற ஜனங்கள். இவங்கெல்லாம் யாரு? வேடிக்கை பார்க்க வந்தவங்க. பொதுவாக யாரை சிலுவையில் அரைஞ்சா ஒரு கூட்டம். நம்ம ஊரில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வேடிக்கை பார்க்குற கூட்டம் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். விலைக்கு விடுறதுக்கு யாரும் போக மாட்டாங்க. ரத்தத்தில் இருக்கிறவனை தூக்குறதுக்கு யாரும் போக மாட்டாங்க. கூப்பிட்டு வச்சு அது வந்து அவனை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக. சரியா? அது அவங்களா கூட்டுற கூட்டம், இது தானா கூடுற கூட்டம். சரி, ஓகே. அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? வாசிங்க. 48. மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். சரி, அப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்க? இப்படி அநியாயம் பண்றாங்க இந்த கவர்மெண்ட் அப்படின்னு கவர்மெண்ட்டை திட்டிட்டு நாசமா போவானுங்க அப்படின்னு சாபம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? அடிச்சுட்டு போறாங்க. சரியா? இது ஒரு பொதுவான மக்கள். அடுத்தது ஸ்திரீகள். கலிலேயாவில் இருந்து இயேசுவுக்கு பின்னால போனவங்க. இவங்க எந்த ஊருக்காரங்க? கலிலேயா மாகாணத்தை சேர்ந்தவங்க. அப்படின்னா பின்தங்கிய மாகாணம் இல்லையா? அந்த மாகாணத்துல இருந்து இயேசுவுக்கு பின்னால ஊழியம் பண்ணின அந்த ஸ்திரீகள். அவங்க என்ன பண்ணாங்கன்னு போட்டிருக்கு? தூரத்துல நின்று. ஆமா, அவங்க ஒன்றும் பண்ண முடியாம நிற்கிறாங்க. என்ன ஒண்ணுமே பண்ண முடியல. ஆண்டவருக்கு உதவியே நம்மளால இவ்வளவு நாள் கூட போனோம் அப்படின்னு சோகமா இல்லையா? உதவி செய்ய மனம் இருந்தும் சக்தி இல்லாத ஒரு கூட்டம் இல்லையா? அடுத்தது அறிமுகமானவர்கள். அது என்ன போட்டுருதுன்னு பாருங்க. அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் எல்லாரும் ஓகே. எல்லாம் இந்த 2 கூட்டமே. சரி, அப்ப 4 வகையான மக்களும் அவங்களோட 3 வகையான ரெஸ்பான்ஸ். அவங்க எப்படி அந்த சம்பவத்தினால தாக்கப்பட்டாங்க, இல்லைன்னா அவங்க அதுக்கு எப்படி செவி சாய்க்கிறாங்க, இல்லைன்னா பிரதிபலிப்பு கொடுக்குறாங்க. எதிர்வினை. நல்ல வார்த்தையா, அடிக்கடி இப்படி எடுத்து கொடுக்குறீங்க. தேங்க்யூ. இல்லையா? எதிர்வினை எப்படி வந்தது இல்லையா? அப்படி இந்த காரியத்தை நம்ம பார்க்கணும். அடுத்த பகுதிக்கு போகலாமா? இதில் எதாவது பேசணுமா உங்களுக்கு? அடுத்த பகுதி 50 to 56. யார் வாசிக்கிறது? பால்ராஜா வாசிக்கிறீங்களா? 50 to 56 வாசிங்க.
அவன் பிலாத்துவிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தண்டனையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவரும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். யோசேப்பை பத்தி ரொம்ப விளக்கமா யார் எழுதுறார்? லூக்கா எழுதுறார் இல்லையா? யோசேப்பை பத்தி ரொம்ப விளக்கமா எழுதுறார். நிறைய அந்த மாதிரி விளக்கப்படாத காரியங்களை யார் விளக்குறார்? லூக்கா விளக்குறார். லூக்கா சுவிசேஷம் என்னென்ன போட்டுக்கிட்டு பாருங்க. யோசேப்பை பத்தி ஆலோசனைக்காரன். ஒண்ணு. ஆலோசனைக்காரன். எத்தனாவது வசனம்? 50 வாசிங்க. யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஆ, ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் பேர் என்னது? ஆலோசனைக்காரன். அவனுக்கு என்னது இது பேர் என்னது? ஒரு இணை என்னது டைட்டில், வினை பெயரா? வினை பெயர், புனை பெயரா? புனை பெயர், ரைட். ஆலோசனைக்காரன் இல்லையா? இப்ப ஆலோசனைக்காரனாகி யோசேப்பை பத்தி மறுபடியும் விளக்குறார். அவன் யாரா இருந்தான்? உத்தமனா இருந்தான், நீதிமானா இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் உண்டாகிய அரிமத்தியாவில் அவன் ஊர் அரிமத்தியா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவன். தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவன். யூதருடைய ஆலோசனைக்கு சம்மதம் தெரிவிக்காது. யூதருக்கு சப்போர்ட் பண்ணாதவன். நீங்க பண்றது சரியில்லைங்கன்னு சொல்றான். ஆனா இவன் பேச்சு எடுபடல. இவன் பேச்சு என்ன பண்ணல? எடுபடல. அந்த ஆளுக்குள்ள ஒரு தைரியம் வரும். இவ்வளவு நாள் வேற இடத்துல அவனை பத்தி என்ன போட்டிருக்குது? இல்ல வேற சுவிசேஷத்துல வந்து அந்தரங்க சீசன். இயேசுவுக்கு அவன் யாரு? அந்தரங்க சீசன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிப்படையா வராமல் வெளிப்படையா வராம நிக்கோதேமு மாதிரி ரகசியமா பார்க்கறாரு. ஆமா, அதுதான். கடைசியில் அவன் தான் இப்ப என்ன பண்றான்? பிலாத்துக்கிட்ட போறான். பிலாத்துக்கிட்ட போய் என்ன சொல்லியிருப்பான்? ஏங்க நானும் சனகரின் சங்கத்தில் தான் இருக்கிறேங்க, யூதருடைய ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறேன். அப்படியா? சரி, என்னப்பா இயேசுவோட பாடி எனக்கு கொடுங்க, நான் அடக்கம் பண்ணணும். அப்படியா? நீ யாரு? அவங்க சொந்தக்காரரா? கேட்டுப்பாங்களா கேட்டுக்க மாட்டாங்களா? கேட்டுப்பாங்க. இப்போ பாடியை கேட்கறதுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் இப்போ தைரியம் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் அவங்கள ஃபாலோ பண்ணும். கிரிமினல் குற்றவாளிகளை பாடியை கேட்டால் நீ யார், எங்கேருந்து வர்ற, உடனே போலீஸ்கிட்ட சொல்லிடும். அவன் மேலே கண்ணு வை, அவன் எங்கே போகிறான்னு நடவடிக்கை என்ன பண்ண, வாட்ச் பண்ணு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த சூழ்நிலைகளை தாண்டி தைரியத்தை வரவழைத்த அந்த மனிதன் யோசேப்பு பிலாத்துக்கிட்ட போய் என்ன கேட்குறாரு? இயேசுவோட பாடியை கொடுங்க, நாங்கள் அவருக்கு என்ன பண்ணணும்? நல்லடக்கம் பண்ணணும். We want to give him a honorable burial. மரியாதைக்குரிய ஒரு அடக்கத்தை நாங்கள் பண்ணணும். கணத்துக்குரிய இல்லையா ஒரு அடக்கம் பண்ணணும்னு சொல்கிறார். யோவான் 19ஆம் அதிகாரம் கடைசியில் பாருங்க, அதே காரியம் வரும். சரி, ஏன் பிலாத்து கேட்டவுன்னா கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கரெக்ட். ஏற்கனவே ஒய்ஃபுக்கிட்ட இருந்து சிக்னல் வந்திருக்குது. ஆமாம், இந்த ஆளை பற்றி ஜாக்கிரதையாரு, என்னையே வாட்டி எடுத்துட்டாரு மனுஷன், கனவுலையே போட்டு இந்த வாட்டி விட்டாரு, நீ எதா பண்ணி
நம்ம குடும்பத்துக்கு சாபம் வந்துட போதியா பார்த்து செய்யணும். ஏற்கனவே நியாயாசனத்தில் உட்காந்துருக்கிறவன் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. அதுக்கு முன்னாடியே மெசேஜ் வந்துருச்சுன்னா அது என்ன, அது டெலகிராம் மாதிரி தானே. டெலகிராம் வந்துருச்சு. அப்போ தான் செய்ய முடியல. சரி, அந்த ஆளை விசாரித்தப்போ அவர்கிட்ட ஒன்றும் குற்றமே தெரில. அவர் வேற தன்னை என்னன்னு சொன்னாப்புல, யூதருடைய ராஜான்னு சொன்னாப்புல. அப்போ அட்லீஸ்ட் இதையாவது நம்ம உடனே செஞ்சிடலான்னு என்ன பண்ணுறான், அந்த யோசேப்பு கேட்டவுடனே போப்பா நல்லா செய்ப்பா. அப்படி கூட இருக்கலாம் இல்லையா. பயந்தும் போயிருப்பான். பிராயச்சித்தம் பண்ணி எப்படியா அந்த கல்லனை பற்றி அந்த ஆளுக்கு தெரியாது. ஆனால் அவன் பண்ண மாதிரி இவனும் என்ன பண்ணியிருப்பான், ஒரு இதை தேடி இருப்பான் இல்லைங்களா. அப்போ உடனே உத்தரவு கொடுத்துட்டான். உத்தரவு கொடுத்த உடனே தொடர்ந்து யோவானில் வாசிங்க. ஜான் ஸ்மித். அவன் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கமும் முறைமையின்படியே, யூதர்களுடைய முறைமையின்படி. இப்போ இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, இயேசு கிறிஸ்து தன் வாழ்நாள் காலம் முழுவதுமே யூத முறைமைகளை என்ன பண்ணலை, மீறலை. பெரும்பாலும் அவர் என்ன பண்ணார், அதன்படி தான் நடந்தார். அவங்க எதில் குருட்டாட்டமாக இருக்கிறாங்களோ அதில் இவர் என்ன பண்ணார், வேதம் இப்படி சொல்லலாங்கிறத தெளிவாக என்ன பண்ணார், எடுத்து காமிச்சார் இல்லையா. ஓய்வு நாள் நீ சொல்கிற, ஆனால் ஆசாரியர்கள் என்ன பண்ணலாம், ஓய்வு நாளில் என்ன பண்ணலாம், வேலை செய்யலான்னு நியாயப்பிரமாணமே என்ன கொடுக்குது, பர்மிஷன் கொடுக்குது. நீ செய்யக்கூடாதுங்கிற, நீ மட்டும் போய் என்ன பண்ணுற, எருதை பிடிச்சி கட்டுற, கழுதையை தூக்கி விடுற, அதெல்லாம் செய்யலாம். இவன் வியாதியாக இருந்தவனை சுகமாகனா தப்பா? அப்போ அவனோட குருட்டாட்டத்தை என்ன பண்ணுறாரு, தெளிவுபடுத்துகிறாரே தவிர ஓய்வு நாள், அதாவது யூதர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின் முறைகளுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, மீறி நடக்கலை. அப்புறம் என்ன பண்ணுறோம், அங்கே இதில் பார்க்குறோம். எங்கே, இன்னொரு இடத்துல குஷ்டரோகிகளை சுகமாக்குறாரு இல்லையா. சுகமாக்குற ஒவ்வொரு இடத்துல என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் யார்கிட்ட காட்டுங்க, ஆசாரியர்களுக்கு காமிச்சிட்டு காணிக்கைகளை, மோசே சொன்ன காணிக்கை என்ன பண்ணுங்க, செலுத்துங்க இல்லையா. அப்போ நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்களுக்குள்ளே இருந்த மூடத்தனத்தை எதிர்த்தார். வேத பிரமாணத்துக்கு எதிரான பாரம்பரியத்தை எதிர்த்தார். ஆனால் என்ன பண்ணல, யூத முறைகளையோ நியாயப்பான பிரமாண முறைகளையோ அவர் என்ன பண்ணல, மீறல். ஸோ இந்த பார்வையில் நீங்கள் அடுத்த முறை சுவிசேஷத்தை படிங்க, சரியா. சுவிசேஷங்களை வாசிக்கும்போது இந்த பார்வையில் வாசிச்சு பாருங்கள். உங்களுக்கு நிறையா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதுக்குரிய இன்ஸ்டன்சஸ் கிடைக்கும், சரியா, இன்சிடென்ட்ஸ் கிடைக்கும். ரைட், ஓகே, தொடர்ந்து வாசிங்க. யூதர்கள் அடக்கமும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடைய சீலைகளில் சுற்றி. ஸோ அவங்க முறை என்னன்னா, சுகந்த வர்க்கங்கள்னா என்னதுங்க, வாசனை திரவியங்கள் இல்லையா. சுகந்த வர்க்கம் அப்படிங்கிறது இப்போ நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால் சாம்பிராணி இல்லையா, சென்ட்டு, இந்த மாதிரி இருக்கு இல்லையா. அவங்களுக்கு இருந்த ஒரு முக்கியமான ஒன்று என்னது, வெள்ளை போலம் இல்லையா. அதை தொடர்ந்து வாசிங்க. அந்த நிக்கதேமு கொண்டு வந்திருப்பான்ல. ஆமாம், கொண்டு வந்தான். 100 ராத்தல்ங்கிறது எத்தனை கிலோகிராமுங்க, எத்தனை கிலோவாக இருந்தால் நம்மளுக்கு என்ன, இல்லை 100 கிலோவுக்கு அதிகம், 100 கிலோவுக்கு அதிகம். இந்த வெள்ளை போலோங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு மருத்துவ திரவம். அதே வேளையில் இது மாதிரி இருக்கும். நம்ம பல் பசை இருக்குல்ல, பேஸ்ட்டு, சில சமயம் சில மருந்துகள் நம்ம தடவுறதுக்கு டியூப்பில் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செமி சாலிடாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பொருள். அதில் இருந்து வாசனை வரும். அதை போட்டுட்டா அந்த உடம்பு ஃபுல்லாக அதை போட்டு
அந்த துணியை சுத்திட்டா அந்த மருத்துவ பொருள் என்ன பண்ணும், அந்த உடல் கெடாமல் பாதுகாக்கும். அந்த உடம்பு என்ன ஆகாதுங்க, கெடாது. ஆனால் சுத்தினாங்களே, யூதருடைய முறை என்ன, கழுத்தில் இருந்து பாதம் வரைக்கும் ஒரு வெள்ளை துப்பட்டினால சுற்றுவாங்க. அடுத்த துப்பட்டி பாதத்தில் இருந்து கழுத்து வரைக்கும் சுற்றுவாங்க. 2 வெள்ளை துணிகள். அதை சுற்றுறதுக்கு முன்னால் முழுசாக என்ன தடவுவாங்க, இந்த கரிய போலம் வெள்ளை போலத்தை டெட் பாடி மேலே போட்டு அப்படி சுற்றுவாங்க. அப்புறம் தலைக்கு தனியாக ஒரு துணியை வச்சு சுற்றுவாங்க. இதுதான் யூதருடைய முறை. சரியா? அப்படி இந்த வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் சுகந்த வர்க்கங்களையும் வைத்து அவரோட பாடியை என்ன பண்றாங்க, பதப்படுத்தி அந்த ஒருவனும் அதான் வைத்திராத ஒரு புதிய கல்லறையில் யாருக்கு சொந்தமானது, யோசேப்புக்கு சொந்தம். பிறந்தது இன்னொரு யோசேப்புக்கு சொந்தமான மரியா வயித்துல பிறந்தார். கருவறை இன்னொரு ஆளுக்கு சொந்தமான பொண்ணு, நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு, அந்த கருவறைக்குள்ள பிறந்தாரு. கல்லறை அரிமத்தியா ஊர் யோசேப்புக்கு சொந்தமான கல்லறை. ஓசி கருவறை, ஓசி கல்லறை. அந்த அளவுக்கு தேவகுமாரன் தன்னை என்ன பண்ணாரு, தாழ்த்து. அதனால தான் பவுல் எழுதுறாரு, சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்து. இல்லையா? அதை வாசிச்சு முடிச்சிருங்க ஸ்மித். ஸோ தூரமாக கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா அவங்க 6 மணிக்கு எல்லாரும் எங்கே போயிடணும், ஓய்வுக்கு போயிடணும். 6 மணிக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணியிலேருந்து சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அவங்களுக்கு என்னது, ஓய்வு நாள் இல்லையா? அதனால் அந்த ஓய்வுக்கு அவங்க திரும்பணும். அதனால் என்ன பண்ணுறாங்க, வேகமாக பக்கமாக இருந்த தன்னோட கல்லறையிலேயே கொண்டு போய் என்ன பண்ணிடுறாரு, வச்சிட்ற இல்லையா? ஸோ அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, ஆகவே உயிரோடு எழுந்ததும் உண்மை. இந்த சத்தியத்தை பாழாக்கிறதுக்காக தான் இயேசுங்கிற ஒருத்தர் மரிக்கவே இல்லை. அவர் குற்றுயிராக இருந்து உயிர் பிழைத்து காஷ்மீருக்கு வந்து காஷ்மீரில் கொஞ்சம் நாள் சமூக சேவை செய்து மரித்தார். அப்படிப்பட்ட புனைக்கதைகள், இணைக்கதைகள்லாம் வந்திருக்கு இல்லையா? அதெல்லாம் அந்த வாள் இந்த வாள் எழுப்பின கதைகள், அவாளும் இவாளும் எழுப்பின கதைகள். ஆனால் ஆண்டவர் இயேசு நிச்சயமாய் சிலுவையிலே தன் உயிரை கொடுத்தார், தன் ஜீவனை பிதாவோட கையில் ஒப்புவித்தார், அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். இது சரித்திரம். அதனால தான் அந்த யோசேப்போட கல்லறையில் யோசேப்பு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் செத்தவங்களுக்காக வேற ஒரு கல்லறையை தயார் பண்ணிக்கிட்டாரு. இந்த கல்லறையை அவர் சொந்தம் பாராட்டலை. அதனால்தான் இன்றும் எருசலேமில் திறந்த கல்லறை இருக்கிறது. ஆமென். அதனால் பவுல் சொல்கிறார் இல்லையா, உயிர் தழுதலை பற்றி 1 கொரிந்தியர் 15 சொல்கிறார் இல்லையா,
நாம் என்ன சொல்கிறோம்? எருசலேமில் இருக்கிற திறந்த கல்லறையும் ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்ததற்கு இன்னொரு சாட்சி. ஆமென். நம்ம நாட்டில் நிறைய பேர் இயேசுவை தரிசிச்சிருக்காங்க. உயிரோடு எழுந்த இயேசுவை நிறைய பேர் தரிசிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே உயிரோடு எழுந்த இயேசு வல்லமை குறையாதவராய், தெய்வீகத்தன்மை மாறாதவராய் இன்றும் உலகத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் ஆசைப்படுற மாதிரி அவர் கிரியை செய்கிறது. அவரோட வழிகள் வேற, நம்மோட வழிகள். ஓகேங்களா? அந்த லூக்கா 23 கடைசியில் சில வசனம் வாசிச்சிட்டோமா முடிச்சிட்டோமா பாருங்க. அது வாசிக்க வாசிச்சிருங்க. அந்த நாள் ஆயத்த நாளாயிருந்தது. ஆ ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. ஆ கலிலேயாவிலிருந்து அவர்கள் மேய்கிற ஆ அங்கிருந்த ஸ்திரீகள் பின் சென்று ஆ கல்லறையையும் ம் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட இடத்தையும் பார்த்து ம் திரும்பி போய் ம் தங்கவர்க்கங்களையும் ம் பரிமள தைலங்களையும் ம் ஆயத்தம் பண்ணி ம் கற்பனையின்படியே ம். ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். ஸோ அங்கே சிலுவையிட்ட இருந்த கலிலேய பெண்கள் எங்கே போகிறாங்க? அடக்கம் வரைக்கும் போகிறாங்க. யூதர்களுடைய முறையில் பெண்கள் அடக்கத்துக்கு போவாங்களான்னு தெரியல. அப்படி ஒரு முறை இருந்துச்சான்னு தெரியல. நம்ம ஊர்லேயே பொதுவாக என்ன பண்ணுவாங்க? கல்லறைக்கு இல்லை சுடுகாட்டுக்கு இடுகாட்டுக்கு யார் தான் போவா? பெரும்பாலும் மேக்சிமம் பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. கிறிஸ்தவங்களோட அடக்கத்தில் மட்டும்தான் யார் வர்ற? பெண்கள் வர்றாங்க இல்லையா? ஆக யூதர்களோட முறை ஒரு கால் அப்படி தான் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பெண்கள் இயேசுவோட சரீரம் அடக்கம் பண்ணப்படுற இடத்துக்கு போய் அதை எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணுறது, செத்து போயிட்டாரு, எப்படியெல்லாம் நமக்கு உதவி செஞ்சார், சரி நம்ம போய் என்ன பண்ணலாம், எல்லா இதுவும் ஊதுபத்தி, மெழுகுவர்த்தி, பன்னீர் பாட்டிலு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ஓய்வு நாள் முடித்து வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? சோக முகத்தோடு, சிலர் கண்ணீரோடு வீட்டுக்கு போனாங்களே தவிர யாரும் இயேசு உயிரோடு வருவார் என்று எதிர்பார்க்கவே இல்லை.